மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், கள நிலவரம். வணக்கம். அதாவது கோவை விமான நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய இந்த காட்டு பகுதியில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மாலை இதே பகுதியில் பாஜக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில காலையில அதிமுக மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற கோரிக்கை தான் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோவை மாநகர், கோவை தெற்கு, கோவை வடக்கு என இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 4 மாவட்ட நிர்வாகிகள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தில் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது, தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், இந்த கோவை நடைபெற்ற இந்த பாலியல் கூட்டு வன்கொடுமை அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1.5 மாதங்களுக்கு பிறகு கோவையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்க விஷயம். கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருணிடம் கேட்கலாம். அருண், கள நிலவரம்.